ஹாய் ஹலோ ஃபியூச்சர் மெடிக்கோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் 2025ல் என்ன பாஸ் மார்க் வரப்போகுது. அதாவது அப்ராடில் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா நம்ம அப்ராடில் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் பண்ணலாம் இப்போவே போயிட்டு. இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர் கணேஷ். நான் அப்ராடில் கிர்கிஸ்தான்ற கண்ட்ரியில் 4th இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன்ஸுமே வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராச்சும் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2024ல் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் மாடரேட்டாக இருந்தது. 129 பாஸ் மார்க்காக இருந்தது. ஸோ 2025ல் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருந்தது. ஸோ இதனால அந்த பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபோவ் 140 130 மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸில் இருக்கீங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 110+ நீங்கள் எடுத்திருந்தாலே உங்களுக்கான பாஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025ல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கீ ஆன்சர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 120+, 110+ மார்க்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சீட்ஸை இப்போவே ரிசர்வேஷன் பண்ணலாம். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது.